ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறேங்க. கையில இதை பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து வைரலா போயிட்டு இருக்க ஒரு வீடியோ தான் வந்து நம்மளும் ட்ரை பண்ண போறோம். இப்போ வந்து யூடியூப்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குங்க. கீ வச்சு ஒரு மாய்ஸ்சரைசர் பண்றது, அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துங்க. கீ வந்து ஒரு 100 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கிடைக்குது. அது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம வந்து அதை லைவா செஞ்சு பார்த்து அதே மாதிரி நமக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்சின நெய், அதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி ப்ரொசீஜரில் செஞ்சு பார்க்கலாம். 100 டைம்ஸ் வந்து செஞ்சிடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. நம்மளும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது வந்துங்க, இந்த மாதிரி காப்பர் பிளேட்டு, இந்த மாதிரி காப்பரில் வந்து ஒரு பவுல் இல்லைன்னா டம்ளர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று தேவைங்க. வேற பிளேட்லயே வந்து நம்ம செய்யலாம். வெள்ளி, அதுக்கப்புறம் சில்வர் பிளேட் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். அதோட ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி காப்பர் பிளேட்டும் காப்பர் பவுல் வச்சு பண்ணோம்னா அதோட ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீ வாஷ் பண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சுத்தமான ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து தேவைப்படுறது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ரொம்பவே ஈகராக இருக்குது. நானும் இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்து தேடிட்டு இருந்தேன். ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த 2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து க்ளீனாக நம்ம வந்து தொடச்சிட்டுங்க. இதை வந்து நம்ம போட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். வந்து இது உள்ள போட்டு இப்போ வந்து கீ ஸ்மெல் வந்து நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போ தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீ வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால அதோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக வருது. ஃபைனலாக என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வாஷுங்க. இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரம் வச்சு இதை மட்டும் பொறுமையாக ரிமூவ் பண்ணிடலாம். கூட நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து செகண்ட் வாஷ். இந்த கார்னர்ஸில் வந்து போயிடுது. அதை வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். செகண்ட் வாஷில் வந்து பாருங்கள், அந்த கீயோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. நல்லாவே தெரியுது பாருங்கள். ஆனால் வந்து வாட்டர் வந்து நம்ம இதில் செப்பரேட் பண்ண முடியாதுங்க. எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மாறிடுச்சா? இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ 4th வாஷ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துங்க இந்த பிளேட் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக போச்சு. இதுதான் காப்பர் பிளேட் வீட்டில் இருந்தது, அதனால நான் வந்து இதவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து காப்பர் பிளேட் வச்சு பண்ணுறதுனா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து 5th வாஷுங்க. இந்த 5th வாஷ்க்கு எனக்கு வந்து பேக் பெயின் ஆயிடுச்சு. இது 100 டைம்ஸ், இன்னும் 95 டைம்ஸ் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஆனால் விட போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நம்ம எடுத்தே தான் ஆகணும். அப்படியே தெரியுது. ஆறாவது வாஷ்ங்க. வாட்டர்லாம் நல்லா செப்பரேட் ஆகுதுங்க. ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தேன், வாட்டர் வந்து அவங்களுக்கு செப்பரேட் ஆகவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து வாட்டர் வந்து நல்லா செப்பரேட் ஆகி தான் வருது. இது வந்து 7th வாஷ். இது வந்து 7th டைம் நம்ம தண்ணி பாருங்க செப்பரேட்டாக இருக்குது. ஃபுல்லாக கீ தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் தான் இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த க்ரீம் வந்து நம்ம டெய்லி போட்டுட்டே வந்தோம்னா நம்ம ஸ்கின்ல வந்து அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுமாமாங்க. கூகுள்லேயே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஆயுர்வேதால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. நம்ம 9th டைம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கின்ல வந்து மெயினாக வயசு ஆக சுருக்கம் வரும் இல்லைங்களா, சுருக்கத்தை கூட இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. எல்லாமே நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது. க்ரீம் வந்து நமக்கு நல்லபடியாக வந்துருச்சுன்னா ஓகே, நம்மளும் வந்து ரெகுலராக போட்டுக்க வேண்டியது தான். 10th வாஷ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தண்ணி பிரிஞ்சு சூப்பராக வந்து வருது. ஆனால் அந்த கீயோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கு. கீ ஸ்மெல் வந்து போகல. இது வந்து 11th வாஷ். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்ப கலக்க வேண்டியதுதான். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ரெகுலராக போட்டு வந்தோம்னா ஸ்கின்ல வந்து பிம்பிள் வந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ எனக்கெல்லாம் பிம்பிள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அப்போவே வந்து நிறைய பிம்பிள் என் ஃபேஸில் அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. என்ன மாதிரி இருக்கிற அந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஏதாவது வெட்டுக்காயம், அதுக்கப்புறம் அம்மா போட்டு அந்த தழும்புங்க, எந்த விதமான தழும்பாக இருந்தாலுமே வந்து இந்த வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக கூகுளில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களும் இந்த வீடியோ போட்டிருக்காங்க இதை செஞ்சு. அதுவும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் எல்லாமே பார்த்துட்டு தான் எனக்கும் வந்து ஆசையாக இருந்தது. நம்மளே வந்து ஒரு க்ரீம் செய்கிறோம் அப்படின்ட்டு வந்து ஆசையாக இருந்தது. நம்ம என்னதான் கடையில் வந்து எவ்வளோ க்ரீம்ஸு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் கண்டிப்பாக கெமிக்கல் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம கெமிக்கலே இல்லாமல் நம்மளா செஞ்சு நம்மளோட ஸ்கின்க்கு போட்டுக்கிறோம்ல, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லைங்களா. எனக்கு இது வந்து இது செய்ய ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வாட்டர் தனியாகவும் அது தனித்தனியாக இருக்குங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு. இது வந்து 14th டைம். 14th டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கீயும் வாட்டரும் ஒட்டுறதே இல்லை. ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக தான் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி நமக்கே தெரியுதுங்க. 43 வரைக்கும் வந்தாச்சுங்க. இது வந்து 43. அந்த கலர் வந்து அப்படியே கீ கலர் வந்து அப்படியே ஒயிட்க்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. கலர் வந்து நல்லாவே வந்து மாறிடுச்சுங்க. கீ ஸ்மெல்லுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே வந்து கம்மியாயிருக்கு. கார்னர்ஸில் போய் ஒட்டிக்குங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டு விட்டு செஞ்சுக்கோங்க. பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாப்பா எந்திரிச்சு வந்துட்டாங்க, சனா பாப்பா. அதனால் அவங்க மட்டும் உட்காந்துட்ருக்காங்க. சாரா பாப்பா வந்து தூங்கிட்டுருக்காங்க. சரி, 80 ரீச் பண்ணிட்டோம். இது வந்து 99th வாஷுங்க. நல்லாவே வந்து நம்ம க்ரீம் மாதிரி கிடச்சிருச்சு. இது வந்து 100th வாஷ்.
இப்போ வந்து நம்ம 100 டைம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து இதில் வாட்டர் இருக்குது. அதையுமே நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி சுற்றி நம்ம வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியாக 100 வாஷ் வந்து கீ பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே திருப்பிட்டே வா. நல்லா இருக்குது. இது கேக் மடிக்க ஐஸ்கிரீம் மடிக்குமா? பட நிக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. கண்ணாடி வேண்டாமா? எனக்கு இதை பத்தி வந்து இந்த சைடு ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த சைடு வந்து போடலை. இந்த சைடு வந்து போட்டாச்சு. இந்த சைடு வந்து போடலைங்க. நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக போட்டாச்சுங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நல்ல க்ளோயிங்காக இருக்குது ஸ்கின்னு. நமக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலன்னா கூட இந்த மாதிரி ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை மட்டுமே வந்து நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி காட்டலாம். நல்லா பளபளன்னு இருக்குங்க. என்ன பண்ண போற? நல்லாவே வந்து ஃபேஸ் க்ளோவா இருக்குங்க. நல்லாவே வந்து பேஸ் சூப்பரா இருக்கு. இங்கேயே கோவா வந்து குழந்தைகளுக்கு போட்டு பார்க்கலாம். நான் வந்து அவ்வளோ க்ளோவா இருக்குங்க. இப்போ நான் ஐபி பண்ணி பார்த்தேனா பேத்துக்குன்னு கரெக்டே ஆகட்டுமா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இப்போ அமைதியா இருக்கும். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டுக்கலாம். பாப்பாவுக்கும் வந்து போட்டு விட்டாச்சுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்ல க்ளோயிங்கா இருக்கு ஸ்கின். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. முடிக்கிற டைம் வந்து 5:30 ஆயிடுச்சுங்க. 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 5:30 வந்து ஆயிடுச்சு. 3 மணி நேரம் வந்து சாலிடா ஆகுதுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ் சங்கீதா. பாய்.